ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அண்டர்கோஸ் குரோமிக் ஆசிட் ஆக்சிடேஷன் அட் எ ஃபாஸ்டர் ரேட். ஸோ எது வந்து குரோமிக் ஆசிட் வச்சு ஆக்சிடேஷன் பண்ணும்போது ரேட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சைக்ளோஹெக்சனால் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது இப்போ OH வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சியல் இருந்ததுன்னா ஒரு ரேட்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 வந்து 4 நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்க OH பாருங்க. ஸோ இந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுமே வர வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2ல தான் ஆன்சர் இருக்கு. ஸோ 1 and 2 ஸோ இங்க இருக்க OH ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் இருக்கு. ஸோ அப்போ இதுல யார் வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெரிக் அதிகமாக இருந்ததுன்னா ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு OH இடையில தான் ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸ் இருக்கு. இப்போ இதே இது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு இப்போ மெத்திலுக்கு அந்த ஹைட்ராக்சி குரூப்புக்கு இடையில ஸ்டெரிக் இருக்கு. அப்போ ஸ்டெரிக் அதிகமாக இருந்தது அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சிடேஷனோட ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ ஒன்று தான் கரெக்ட். ஸோ 3 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா எந்த புக்கில் இருக்குன்னா நான்ஸ் புக்கில் இருக்கு. ஜோபியல் நான்ஸ் இருக்கு இல்லையா, டைரக்ட் கொஸ்டின். ஸோ இந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சியல் cyclohexanol are more reactive than corresponding equatorial alcohol towards chromic acid oxidation. ஸோ ரேட் வந்து பாருங்க. ஸோ ரிலேட்டிவ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சியல் இருக்க அந்த ஹைட்ராக்சி குரூப்ல நமக்கு ஆக்சிடேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரேட் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த புக்கில் தான் இந்த டேரக்டாக அந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு லித்தியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹேலஜன் இருக்கு. ஸோ லித்தியம் ஹேலஜன்லாம் இருந்தது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ மெட்டல் ஹேலஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ மெட்டல் ஹேலஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ CH3 இந்த இடத்துல என்ன பண்ண லித்தியம் வரும். ஸோ இதுதான் மெட்டல் ஹேலஜன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இங்கே ஹைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நமக்கு வந்து எலக்ட்ரோஃபைல் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது மைனஸ் சார்ஜ், இது ப்ளஸ் சார்ஜ். ஸோ என்ன பண்ணோம்னா இது வந்து நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஆசிடாக கன்வெர்ட் ஆயிரும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆசிட். CH3 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக வரும்னா ஸோ 2 தான் கரெக்ட். ஸோ இது வந்து பாருங்க, இதுவும் நான்ஸ் புக்கில் தான் இருக்கு. இதுவும் டேரக்டா. ஸோ அல்கினைல் லித்தியம் ரியேஜென்ட். ஸோ அல்கினைல் லித்தியம் ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நமக்கு இந்த புரோமின் இருக்க இடத்துல தான் ஸோ நமக்கு மெட்டல் ஹேலஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ இதுதான் அல்கினைல் லித்தியம் ரியேஜென்ட். ஸோ அப்போ நமக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரோஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து அந்த லித்தியம் எந்த கார்பன் அட்டாச் ஆகும் அதே இடத்துல தான் நமக்கு எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாச் ஆகும். ஸோ வந்து பாருங்க எலக்ட்ரோஃபைல் என்னென்ன இருக்கலாம்னா கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்மியம் டெட்ராக்சைடு டைஹைட்ராக்சிலேஷன். இப்போ என்மெத்தில் மார்போலின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த OH ஸோ எந்த ஃபேஸ்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டைஹைட்ராக்சிலேஷன் வந்து நடக்கும். நமக்கு இந்த ஃபேஸ்ல இது வந்து ஸ்டெரிக் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல நமக்கு வந்து சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு மேஜர். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். இது வந்து நிறைய புக்கில் இருக்கு. நமக்கு கேர்சரஸில் இருக்கு. இதுதான் NMO1 கொடுத்துருக்காங்க இல்லையா, என்மெத்தில் மார்போலின். அப்போ நமக்கு ஆஸ்மியம் டெட்ராக்சைடு போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரேட் வந்து பாருங்க. ஸோ 2:1 ரேஷியோல தான் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு நமக்கு. OH எந்த ஃபேஸ்ல இருக்கோ ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல டயால் ஃபார்ம் ஆகுறது தான் நமக்கு மேஜர். The following reaction 2 + 2 6 + 2 6 + 4 அல்லது 8 + 2 அடிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அடிஷன் நடந்தது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்துருக்கும். இங்க அட்டாக் பண்ணுது. ஸோ இது இங்க அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே செட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு 8 + 2. ஸோ இங்கே 8 பை எலக்ட்ரான் இருக்கு, இங்கே 2 பை எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் நமக்கு 8 பை எலக்ட்ரான் இருக்கு, இங்கே நமக்கு 2 பை எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து 8 + 2 அடிஷன் தான் நடந்திருக்கும். ஸோ அந்த அடிஷன் நடந்தால் தான் நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும்.
இது வந்து ஜெகதாம்பா புக்ல இருக்கு. ஸோ அதே மாடல்ல இருக்கு. எக்ஸாக்ட்டா அந்த கொஸ்டின்ஸ் கிடையாது. பட் 8+2க்கு வந்து ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸோ மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8+2 தான். ஸோ நமக்கு ஆக்ஸிஜன் குடுத்துருக்காங்க இல்லையா? நெ இந்த மாரி ரியாக்ஷன் ஆகும். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து இதுதான். 4+2. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெகதாம்பா புக்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 3 தான் கரெக்ட் ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின்ஸ். நெறைய புக்ல இருக்கு. பட் நம்மகிட்ட ஜெகதாம்பா புக் இருக்கு இல்லையா? ஸோ அதுலருந்து போய் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 5,5 ஷிஃப்ட். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் கரெக்ட் ஆன்சர். இதுல நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5,5 ஷிஃப்ட் தான் நடக்கும். இது கல்சியில இருக்கு. சரிங்களா? ஒன்லி 5,5 ஷிஃப்ட் தான் நடக்கும். ஸோ இது ஒரு எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன். பென்சீன் குடுத்துருக்காங்க, ஆந்த்ரசீன். நமக்கு தெரியும் பென்சீன் வந்து ஒரு டையனோஃபைல். இது ஒரு டியூசார் ரியாக்ஷன் போகும். இது வந்து நமக்கு டையனோஃபைல் ஆக்ட் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புக்ல வந்து இருக்கு. நமக்கு கிளைரன்லயும் இருக்கு. ஸோ கரெக்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு தான் கரெக்ட். ஸோ 4+2 சைக்ளோடிசன் போகும். இதுதான் மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்பா பைனின்ல HBr அடிஷன். ஸோ ப்ராடக்ட் வந்து ஸோ ஒண்ணு தான் ப்ராடக்ட். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்பா பைனின்ல நமக்கு HCl குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம HBr போட்டாலுமே ஸோ சேம் ப்ராடக்ட் தான். இங்க 2 லித்தியம் ஃபியூரான். 2 லித்தியம் ஃபியூரான் குடுத்துருக்காங்க. ஸோ இது நெகட்டிவ். ஸோ இது பாசிட்டிவ். ஸோ அப்ப இது நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். நமக்கு சைக்ளோஹெக்சனோன் குடுத்துருக்காங்க. இங்க அட்டாக் பண்ணும்போது இங்க இது OH-ஆ போயிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இதுதான். அப்போ ஆப்ஷன் ஸோ ஒண்ணு தான் நமக்கு கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டான் ரியாக்ஷன். பார்த்தோம் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம்.